இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்காவும் மூளை குழம்பும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். மட்டனில் பார்த்திங்கன்னா வெந்தயம், சீரகம், கிராம்பு, வெந்தயம் வந்து இந்த இடத்துல ஓரமாக போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு வெங்காயம், ஆனால் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால ஓரமாக போட்டிருக்க வெந்தயம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வேக வச்சுட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ சுக்கா ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு போடணும். சோம்பு கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். இது சுக்கா இப்போ பொரிய ஆரம்பித்தோன்னே கருவேப்பிலை போட்டுடணும். கருவேப்பிலையை என்ன பண்ணலாம், நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்குறேன். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா கறி எவ்வளவோ அது அந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அது சுக்காங்கிறதுனால தக்காளி எந்தளவு போடுறோமோ அந்தளவு தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ சைட்லேயே என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இது மட்டன் வேக வச்ச குக்கர்லேயே வந்து மட்டன் வேக வச்ச குக்கர்லேயே பார்த்திங்கன்னா மூளை குழம்பு பண்ண போகிறேன். மூளை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா சோம்பு போட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கருவேப்பிலையை போடணும். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு கொதிச்சிட்ருக்கு. இந்த டயத்தில் என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயத்தை போடணும். வைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பூண்டு ஒரு அரை பல் சேர்த்துக்கணும். தேங்காய் அரை பல் பூண்டு சேர்த்து அரைக்கணும். இப்போ வந்து வெங்காயம் சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணியிருப்பேன், வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும், அதாவது கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து போடுறேன் நான். இப்போ அந்த மூளை குழம்புல இப்போ அடுத்தது வெங்காயத்தை போட்டு வறுக்கணும். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து வெங்காயம் தனியாக வதங்கிட்டு, வெங்காயம் தனியாக பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கணும். அது வதங்குறப்ப என்ன பண்ண போகிறேன், ஒரு 2-3 எலும்பு மட்டும் நான் போட போகிறேன். எலும்பு மட்டும் நான் போட்டு வதக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லேசாக தான் வதங்கியிருக்கு. லேசாக வதங்கினாவே போதும். அதுக்கப்புறமேட்டு இதில் நான் தக்காளியை சேர்க்க போகிறேன். இப்போ வந்து நான் அடுப்பை வந்து மாற்றி வச்சுக்க போகிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடணும்னா கறியை போட்டுட்டு சோம்பு மிளகாத்தூள்லாம் போட்டுடணும். இப்போ தக்காளி வதங்கினதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது நம்ம வேக வச்ச கறியை வந்து சுக்காவுக்கு போட போகிறோம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா
மூளை குழம்புக்கு வெங்காயம் தக்காளி 2 எலும்பு மட்டும் போட்டு வதங்கிட்டுருக்கிறேன். இந்த சைடு வந்து சுக்காக்கு இப்போ வந்து இது போட்டேன், கறி தக்காளி வதங்கினதுக்கப்புறமேட்டு கறி போட்டிருக்கேன். கறி போட்டுட்டு கொஞ்சோண்டு நான் உப்பு போட்டிருக்கேன். நான் வேக வைக்கிறப்போ உப்பு போடவே இல்லை, அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து சோம்புத்தூள் கொஞ்சம் போடணும், மிளகாத்தூள். இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூனு நான் சோம்புத்தூள் போட போகிறேன். சுக்காக்கு வந்து சோம்புத்தூள் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 4 ஸ்பூனு சோம்புத்தூள் போட்டேன். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூனு சோம்புத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் இதில் 2 ஸ்பூன் போட்டால் போதும். காரம் அதிகம் வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு மூளை குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இன்னும் நல்லா வதங்கணும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதில் வந்து மசாலா போடணும். இப்போ இதில் வந்து நான் சோம்புத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறத நான் போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா கிளறணும். லைட்டாக தீயிற மாதிரியாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறிட்டே வரணும். இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சுக்கா வறுவலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கப்புறமேட்டு கடைசியாக என்ன பண்ணணுன்னா கிராம்புத்தூள் பொடி பண்ணி வச்சுருக்கிறது கடைசியாக சேர்க்கணும். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த வேலை முடிஞ்சது. அடுத்து தேங்காய் வந்து நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து மூளை குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்கு. இன்னும் நல்லா அந்த தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா முழுசாகவே இருக்குது. அது வந்து நல்லா இன்னும் அந்த தக்காளியே தெரியக்கூடாது. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமேட்டு இதை பார்ப்போம். இதுக்கு நான் தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ சுக்கா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா லைட்டாக தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இது வந்து சுக்காவுக்கு வந்து எப்போவுமே நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. ஏற்கனவே நம்ம கறியை வேக வச்சுட்டோம். இதில் என்ன பண்ணணுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், அதுக்கு மேலே ஊற்ற வேணாம். ஊற்றிட்டு அரை டம்ளர் ஊற்றிட்டு மறுபடியும் வறுத்ததுக்கப்புறமேட்டு மறுபடியும் வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து நல்ல ஒரு சின்ன அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருந்தேன், சின்னதாக வச்சுருந்தேன். இப்போ நல்லா பெருசாக்கிட்டு நல்லா வேகமாக வச்சுக்கலாம். வேகமாக வச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தண்ணியெலாம் சுண்டணும். தண்ணி சுண்டதுக்கப்புறமேட்டு இதை எடுத்து பார்க்கலாம். நம்ம இது மூடி போட்டு மூடலை, திறந்தே இருக்கட்டும். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கொதிக்குது, தெரியுதா? எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடலான்னா நம்ம இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 4 ஸ்பூனு சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இப்போ வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து மிளகாத்தூள் போடணும். இந்த மூளை குழம்பு சூப்பராக இருக்கும், கிரேவியும் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ தண்ணியை வந்து இப்போ கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து
மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் வந்து 6 ஸ்பூன் சோம்புத்தூள், மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 6 ஸ்பூன் மல்லித்தூள், 4 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு 6 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா கிளறணும். இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் மல்லித்தூள் போட்டு கிளறிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா அதை கிளறிட்டு, அது கொதித்ததுக்கப்புறமேட்டு தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் மூளையை போட போகிறேன். இது நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக காரமாக தான் இருக்கும். காரமாக இருந்தால் தான் மூளை குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, சீரகப்பொடி போடணும். சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லாவே நிறையவே போடலாம் சீரகப்பொடி. கறி வேக வைக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா வெந்தயம், சீரகம், வெந்தயம் வந்து ஓரமாக போட்டுக்கணும். அடுத்து சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த சுக்கா வறுவலுக்கு நம்ம இப்போ நல்லா தண்ணியெலாம் வற்றிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இறக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சீரகத்தூள் நான் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் போட்டு அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிராம்பு அரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக போடணும். கொஞ்சமாக போட்டுட்டு அடுத்து இந்த மூளை குழம்புலையும் பாதி கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போட்டால், இதெல்லாம் வாசனைக்கு தான் போடுறது. இது போட்டால் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் போடுறேன். இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. நல்லா பார்த்திங்கன்னா இது எதுவுமே தெரியக்கூடாது. அதுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ இது என்ன பண்ணணும், சுண்ட நம்ம இந்த சுக்காவை கிளறில் தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ இது ஓரளவு நான்ஸ்டிக் தான். அதனால் நான்ஸ்டிக் இல்லாமல் வேறு பாத்திரத்தை சாதா பாத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே வரும், தீஞ்சு போயிடுற மாதிரி இருக்கும். இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால அந்தளவுக்கு தீயலை. உங்களுக்கு கலரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கலர் சூப்பராக இருக்கும். இதில் நான் சோம்பு மல்லித்தூள் நான் சேர்க்கவே இல்லை. சுக்காவில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, சோம்புத்தூள் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் மிளகு போட்டிருக்கிறதுனால போட்டிருக்கேன். காரம் பார்த்துட்டு கடைசியாக காரம் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கடைசியாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண தான் அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அந்த ஒரு சொட்டு ஈரப்பதம் கூட இல்லாமல் நல்லா எண்ணெய் மிதந்துக்கிட்டு வந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா மட்டன் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எலும்பு எல்லாம் தான் போட்டிருக்கேன். எலும்பு, தனிக்கறி எல்லாமே கலந்து தான் போட்டிருக்கேன். இது வந்து 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதில் வெங்காயம் நான் சேர்க்கவே இல்லை. வெறும் தக்காளி, எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு சோம்பு 4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக என்ன பண்ணேன்னா கிராம்பு பொடி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதானதுக்கு இப்போ நல்லா கெட்டியாகிட்டே வருது. இது நல்லா சுண்ட வறுக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிராம்பு பொடி போட்டேன். அப்புறமேட்டு இப்போ கடைசியாக என்ன பண்ணணுன்னா கொத்தமல்லி கருவேப்பிலையும் லைட்டாக கொஞ்சோண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது இறக்குனோம்னா
இது வந்து வேலை முடிஞ்சது. அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மூளை குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை, போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் கறியை போட்டு நல்லா வதக்கிட்டு எலும்பு தான் போட்டேன். இன்னும் நான் மூளை போடவே இல்லை. ஏன்னா மூளை போட்டோம்னா ரொம்ப அப்படியே இதாகிடும், ரொம்ப குழம்போட குழம்பாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தலைன்னு இருக்குது. வேணும்னா ஸ்லோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது பக்கத்தில் இருந்து கிளறிக்கிட்டே வரணும். தீயானால் நல்லா கிளறிக்கிட்டே வரணும். வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். இதுக்கப்புறமேட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிஞ்சிருச்சு. அது என்னென்னா உப்பு காரம் எல்லாம் கறியில் இறங்கியிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா டேஸ்ட்டு பார்த்துட்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டை வதக்கிட்டு கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றாமல் மூளை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனோம்னாலும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமேட்டு தேங்காய் ஊற்றி கடைசியில் மூளையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனாலும் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு அதிகமாக வேணும்னா நம்ம தேங்காய் சேர்க்குறோம். இப்போ வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. குழம்பு அதிகமாக வேணும்னா அப்போ தான் நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் நல்லா மிதந்துக்கிட்டு வருது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா தேங்காவை எடுத்து போட்டுக்கணும். தேங்காவை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் கழுவின தண்ணியை ஊற்றிட்டு இதில் வந்து இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போது நம்ம இந்த மூளையை தூக்கி இதில் சேர்த்துக்க போகிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா சுக்கா பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுலேயும் என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லியை போட்டு ஒரு கிண்டி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ தான் மூளை போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு குழம்புக்கு எவ்வளோ உப்போ அதை போட்டுக்கிட்டு ஸ்லோவில் வச்சியும் கொதிக்க விடலாம். ஏற்கனவே குழம்பு ரொம்ப சுண்டிடுச்சிங்கிறதுனால ஸ்லோவாக வேணாம், வேகமாக வச்சு சீக்கிரமாக ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா மூளை வந்து 2 நிமிஷத்தில் வந்து போயிடும். மூளை குழம்பு தயார். மூளை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம்.